1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் பேர் என்னது? பிசாசு. பிசாசனுடைய வேலை என்னென்னா கொல்லவும் அழிக்கவுமே வருவானா, வேறு எதுக்கும் வரமாட்டானா. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவன் பாவத்துக்கு பிதாவாக இருக்கிறான். பாவத்துக்கு யார்? பிதா, பிசாசு. அப்போது எல்லா ஜனங்களையும் பாவத்தில் அடிமைப்படுத்தி வச்சு அவங்க ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்? சாத்தான் பல பல பாவங்களை கையில் எடுத்து அதுக்குண்டான அசுத்த ஆவிகளை அனுப்பிக்கிட்டே இருப்பான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு அலையிலே சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்போது பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று வசனம் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போது பாவத்துக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு காலத்தில் பாவத்தில் மூழ்கி போய் கிடந்தோம். அதே பேதுருவின் புஸ்தகத்தில் சென்ற வாழ்நாட்காலங்களில் நாம் பாவத்தில் அடிமைப்பட்டு இருந்தோம்னு போட்டிருக்கு பாருங்கள். 4ஆம் அதிகாரமாக பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரமாக பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரமாக அதில் அப்படி கொஞ்சம் மேலே பாருங்கள், 3வது வசனமாக பாருங்கள். எத்தனை வசனம்? ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனமா வாசிங்க. திரும்ப வாசிங்க, மறுபடி தெளிவாக வாசிங்க. அதாவது கடந்த காலத்தில் நம்ம ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்த காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய, அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்களை போல நாமும் என்ன செஞ்சோம்? அந்த அறியாத ஜனங்களைப் போல நம்முடைய இஷ்டத்தின்படி என்ன செஞ்சோம்? நடந்து கொண்டோம். நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் கொண்டு வாசிங்க, மதுபானம் பண்ணி களியாட்டுகள் செய்து வெறி கொண்டு, நல்லா வாசிங்க, அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். பைபிள் என்ன போட்டிருக்கு? விக்கிரக ஆராதனை குறித்து என்ன போட்டிருக்குங்க? அருவருப்பானது. புரியுதுங்களா? சிருஷ்டிகரை தான் தொழுதுகொள்ள வேண்டும். இப்போது ரோமர் புஸ்தகத்தில் போட்டிருக்கு, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ விக்கிரக ஆராதனை என்பது ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டது? அருவருப்பானது. ஒரு விக்கிரகத்தை வணங்குவது மாத்திரம் விக்கிரக ஆராதனை அல்ல. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எது நம்ம ரொம்ப முதன்மைப்படுத்துகிறோமோ அதுதான் ஆவிக்குரிய விதத்தில் நாம் பார்த்தால் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. வசனம் சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். சரி, நல்லா கவனிங்க. பிசாசு பாவத்தின் மூலமாக ஜனங்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிப்பான். நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க, அறியாத காலத்தில் நம்ம இப்படிலாம் பலவித பாவங்களில் வேறு வேறு விதங்களில் அடிமைப்பட்டு இருந்தோம். ஆனால் அறிந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஏன் தெரியுமா பாவம் செய்கிற ஆத்மா சாகும்? வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் சம்பளம் நரகம். ஒரு வேலை செய்கிறவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க? கூலி கொடுப்பாங்க. அப்போ பாவம் என்கிற வேலையை தொடர்ந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கான்னா பாவம் பூரணமாகும் பொழுது சாத்தான் மரணத்தை பிறப்பிச்சிருவான். அந்த பாவமே அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்துடும். இவன் மரணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்ததற்கு பிற்பாடு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுங்க? பாவத்தை விரும்பி செய்யக்கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பாவத்துக்கு விலகி ஓடணும். யோசேப்பை போல அவன் பாவம் செய்வதற்கு உண்டான சூழல் என்ன செஞ்சதுங்க? நிறைய வந்துச்சு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? பாவம் செய்யலை, பாவத்துக்கு விலகி ஓடினான். அப்படி அவன் ஓடினதுனால கர்த்தர் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அவனை மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததிகளையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடிமையாய் போன தேசத்தில்
ஒரு அரசனை போல ஸ்தானத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்தினார், அதிகாரியாக உயர்த்தினார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவம் செய்தால் நமக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையின் முடிவு மரணம், மரணத்தின் முடிவு நரகம். அந்த பாவத்தின் மரணத்திற்கும் மரணத்தின் முடிவாகிய அந்த இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கும் தப்புவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்த ஆண்டவர் பிள்ளையாக வாழ்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பாவத்தை விரும்பி செய்யக்கூடாது. பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் எதிராளியானவன், பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தேடுகிறான். எப்போமாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி சுற்றிக்கிட்டே அலைவான். அது அவனுடைய வேலை. நம்ம வேலை, பைபிளில் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இரத்தம் சிந்தப்படத்தக்க இன்னும் பாவத்திற்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்யலை? போராடலை அப்படின்னு வசனம் சொல்லுது. இரத்தமே நான் சிந்தினாலும் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாழணும்.